ஏமன் நாட்டில் மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கும் இவர்தான் கேரள செவிலி நிமிஷா பிரியா. கொலை வழக்கில் சிக்கிய இந்த செவிலி மரண தண்டனையிலிருந்து தப்பிப்பாரா? கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா 2008ஆம் ஆண்டு ஏமனுக்கு சென்றார். அங்கு பல்வேறு மருத்துவமனைகளில் நர்ஸாக பணியாற்றிய அவர் ஏமனைச் சேர்ந்த அப்தோ மஹ்தி என்பவருடன் இணைந்து 2014இல் சொந்தமாக கிளினிக் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்த கிளினிக் நிதியை மக்தி தவறாக பயன்படுத்தியதால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிமிஷாவின் புகாரில் மக்தியை அந்நாட்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் வெளிவந்த மக்தி பழிவாங்கும் நோக்கில் நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறித்துக் கொண்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மோதல் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் மக்திக்கு ஊசி மூலம் மயக்க மருந்தை நிமிஷா செலுத்தியதாகவும் அதிக டோஸாக இருந்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மக்தி உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கடந்த 2017ஆம் ஆண்டு நிமிஷா பிரியாவை ஏமன் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தனது பாஸ்போர்ட்டை மீட்கும் முயற்சி விபரீதத்தில் முடியும் என தான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்ற நிமிஷாவின் தரப்பு நியாயத்தை ஏற்காத ஏமன் நீதிமன்றம் அவருக்கு 2018ஆம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது. நிமிஷா தரப்பு மேல்முறையீடுகள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மரண தண்டனையை நிறைவேற்ற அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ஏமன் சென்றுள்ள நிமிஷா பிரியாவின் தாயார் தன் மகளை மீட்டு வர போராடி வருகிறார். ஏமன் நாட்டில் பிளட் மணி கொடுத்தால் மரண தண்டனையிலிருந்து விலக்கு பெறலாம். அதாவது இறந்தவரின் குடும்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் கேட்கும் நஷ்ட ஈட்டை பணமாக வழங்குவதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மன்னித்தால் குற்றவாளியின் தண்டனை தள்ளுபடி செய்யப்படும் வழக்கம் உள்ளது. இந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்தி நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக அப்தோ மஹ்தி தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்த அப்துல்லா அமீர் என்ற வழக்கறிஞரை இந்தியா அரசு ஏற்பாடு செய்திருந்தது. இதற்காக அவருக்கு 19,871 அமெரிக்க டாலர் வெளியுறவு அமைச்சகம் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் மேலும் 20,000 அமெரிக்க டாலர் பணம் கொடுத்தால்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேச்சுவார்த்தை தொடங்குவதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் பணத்தை எப்படி திரட்டுவது, யாரிடம் உதவி கோருவது என்று தெரியாமல் அவரது குடும்பத்தினர் திணறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.